சென்னை, மதுரையில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள். இதில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி ஆட்டங்களை பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், இந்த போட்டிகளை பார்ப்பதற்கான அனுமதி என்பது இலவசம் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் இந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரையில நடைபெற இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து 20க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடுவதற்காக ஏற்கனவே தமிழ்நாடு வந்திறங்கியிருக்கின்றனர். இன்னும் ஒரு சில அணிகள் மட்டுமே ஆட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வர இருக்கின்றனர். பாகிஸ்தான் பல்வேறு காரணங்களுக்காக இந்த போட்டியிலிருந்து ஏற்கனவே வெளியேறி இருக்கிறது. இந்த நிலையில ஆட்டத்தை பார்ப்பதற்கு மதுரை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய 2 மைதானங்களிலுமே பொதுமக்கள் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்ற அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. ticketgenie.in என்ற இணையதளம் மூலமாக ஒரு நபருக்கு 4 டிக்கெட்டுகளை அவர்கள் பதிவு செய்து கொண்டு ஆட்டத்தை பார்க்கலாம். இது ஹாக்கி மீதான ஆர்வத்தை பொதுமக்களிடையே தூண்டும் விதத்துல இந்த முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருப்பதாக ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எந்தவித அச்சத்தும் இன்றி பார்ப்பதற்காக காவல்துறை சார்பில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன் மூலமாக பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும், அதே போல கண்ட்ரோல் ரூம் எனப்படக்கூடிய 24 மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை மைதானத்துக்குள்ளே செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை மற்றும் மதுரையில நடக்கக்கூடிய ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகளை பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.